ஏன் நாகநாதரோட வீடியோ போட்டா மட்டும் யாரும் ஷேர் பண்ண மாட்டீங்க? நாகநாதரை யாருக்குமே பிடிக்காதா? இப்போ நீங்க பாக்குறது ஒரு நாகப்பாம்போட சடலம். அதோட கண்ணை பாருங்க, இன்னும் அது உயிரோட இருக்கிற மாதிரியே தான் இருக்கு. இது எனக்கு ஒரு ரோட்டு ஓரமா தான் கிடைச்சிச்சு. இப்போ ஒரு நாகம் இறந்து போகுதுன்னா அதை அடிச்சு கொண்டு இருப்பாங்க, இல்லைன்னா வாகனங்கள் ஏதாச்சும் அது மேல ஏறி இருக்கும். இதை யாரும் அடிச்சு கொண்டிருக்க வாய்ப்பு இல்லை. இதை அடிச்சு கொண்டு இருந்தாங்கன்னா கண்டிப்பா அதோட தலையை நச்சு தான் கொண்டு இருப்பாங்க. மக்கள் அடிச்சிருந்தாங்கன்னா இது மேல ஒரு 4 வீலர் வாகனம் ஏறிட்டு போயிருக்கவும் வாய்ப்பு இல்லை. ஏன்னா இது வந்து ஒரு குட்டி நாகம். ஒரு 4 வீலர் வாகனம் ஏறி இருந்துச்சு அப்படின்னா இது அப்பவே இறந்து அப்பவே நஞ்சு இருக்கும் அந்த ரோட்டோட. இது உடம்புல அடிபட்டும் படாம இருக்குது அப்படின்னா இது வந்து ஒரு 2 வீலர் வாகனம் தான் இது மேல ஏறி இருக்கு. இந்த வீடியோ இப்ப நான் ஏன் பதிவு பண்றேன்னா, ஒரு நாகம் குட்டியோ இல்ல பெருசோ அது வந்து ரோடு கிராஸ் பண்ணிட்டு இருக்கும் போது வாகனத்தை ஒரு நிமிஷம் நிப்பாட்டுறதுனால ஒன்றும் ஆகாது. நீங்க அதிவேகத்துல வந்துட்டு இருக்கீங்கன்னா அதை வாகனத்தை ஸ்லோ பண்ணா கூட அது கொஞ்சம் ஊர்ந்து போயிடும். அதுக்குன்னா நம்மள மாதிரி கைகால் இருக்கா ஓடுறதுக்கு? ஒரு 2 வீலர் பெரிய நாகத்தோட மேல ஏறிட்டு இறங்கிருச்சு அப்படின்னா நம்ம வந்து சொல்லிக்குவோம் பெருமையாடி, நான் ஒரு பாம்போட மேல வண்டியை விட்டு ஏத்திட்டேன்டா, அதுக்கு ஒண்ணுமே ஆகலடா. ஆனா அந்த அடிப்பட்ட ஒரு நாகம் காட்டுக்குள்ள போயிட்டு எவ்வளவு வேதனைப்படுது, எவ்வளவு அவஸ்தைப்படுதுன்னு இப்ப இந்த வீடியோல பாருங்க. பாக்குறவங்க எல்லாம் ஏன் இப்படி இந்த பாம்பு இப்படி பண்ணுது அப்படின்னு தான் நினைப்பாங்க. ஆனா யாரோ வாகன ஓட்டிகள் அது மேல வண்டியை விட்டு ஏத்திட்டு போனால அது இவ்வளவு அவஸ்தைப்படுதுன்னு யாருக்கு தெரியும்? நம்மளோட உடம்புல மேல அடிபடாம உள்ள மட்டும் நம்மளோட ஆர்கான்ஸ் எல்லாம் நசுக்குனா நம்மளுக்கு எவ்வளவு வேதனையா எவ்வளவு வலி வலிக்கும் வயிறெல்லாம். அதே மாதிரிதாங்க அதோட வயிறெல்லாம் அவ்வளவு வலி வலிக்கும். ரோட்ல போகும்போது ஒரு உயிரை மதிச்சு வண்டியை பார்த்து ஓட்டிட்டு போங்க. 2 வீலரா இருந்தாலும் சரி, 4 வீலரா இருந்தாலும் சரி. ஒரு உயிரை மதிக்க தெரிஞ்ச மனசாட்சின்னு ஒண்ணு உங்களுக்கு இருந்தா மட்டும் இந்த வீடியோ எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.